ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தால்சா சமைக்க போகிறோம். தால்சா செய்கிறதுக்கு எலும்புள்ள கறியாக பார்த்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை போட்டுக்கோங்க, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். அப்புறம் இதுக்குள்ளேயே 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்குள்ளேயே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தக்காளி பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த கறி பீசஸ் எல்லாம் உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுரும். இப்போ இதில் நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை பல்லாரி வெங்காயம், ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி தேவைப்படுது, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அந்த குழம்பு கூடயே ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம குழம்புல 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே மல்லிச்செடியும் புதினா செடியும் போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கம் போடுற மாதிரி நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தால்சா நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சினா யாருமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.